ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா சசிகலா அணி பன்னீர் அணின்னு அதிமுக ரெண்டா பிளவுபட்டுச்சு. தற்போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில புதிய கோஷ்டி உருவாயிருக்கு. இவங்க சசிகலா குடும்பம் இல்லாத புதிய அணியை உருவாக்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இதோட பின்னணியில பாஜக இருக்கதா சொல்றாங்க. தற்போது ரெண்டு அணிகளும் இணைஞ்சா யார் முதல்வர், யார் யாருக்கு என்னென்ன பதவிகள்லாம் கிடைக்குங்கிறதுல போட்டி நிலவுது. இதனால பேச்சுவார்த்தை இழுபறியா மாறிட்டு இருக்கு. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி மீது சசிகலாவோட ஆதரவாளர் ஊழல்வாதின்னு பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதனால எடப்பாடி முதல்வராக தொடர்வத மோடி விரும்பல. அதே சமயம் பன்னீர்செல்வத்தை மீண்டும் முதல்வராகனா அதுல பாஜக பின்னணி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இதனால எடப்பாடி பழனிசாமி பன்னீர் இல்லாத புதிய முதல்வர் ஒருத்தர் பொறுப்பேற்கணும்னு மோடி விரும்புறாரு. அதுக்கேத்த மாதிரிதான் பேச்சுவார்த்தை இருக்கும்னு சொல்றாங்க. இது பத்தி டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்க போன எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிருக்காங்களாம். முதல்ல கட்சி ஆட்சி 2 பதவியை மட்டும் பேசி முடிவெடுத்துக்கோங்கன்னு சொல்லிருக்காங்களாம். மற்ற விஷயங்களை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்களாம். முதல் கட்டமா நிதி அமைச்சர் மற்றும் அதிமுகவோட பொதுச் செயலாளர் பதவியும் பன்னீருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிற ஒருத்தருக்கு முதல்வர் பதவி கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்படி பன்னீரும் இல்லாம எடப்பாடியும் இல்லாம தமிழகத்துக்கு புதிய முதல்வர் வர வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.